சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக முதன்முறையாக கிறிஸ்துமஸ் விழா நடைபெறுகிறது. இதில் கலந்து கொள்ள அக்கட்சியின் தலைவர் விஜய் தன்னுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் பயனாளிகள் வருகை தந்திருக்கிறார்கள். இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுப்பராமன் நேரலையில் வழங்க நாம் கேட்கலாம். சுப்பராமன், முதன்முறையாக கிறிஸ்துமஸ் விழா தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில எத்தனை பேருக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு? சிறப்பு விருந்தினர்கள் யாரேனும் பங்கேற்றிருக்கிறார்களா? ஏற்பாடுகள் குறித்த மேலும் விவரங்கள். வணக்கம். சென்னையை அடுத்த மாமல்லபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா இன்று நடைபெறுகிறது. அதற்காக கட்சியின் தலைவர் விஜய் வீட்டிலிருந்து புறப்பட்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த நட்சத்திர விடுதியை வந்தடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக 1500 நபர்களுக்கு QR கோடுடன் கூடிய அந்த அனுமதி அட்டையானது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அனுமதி அட்டை வைத்திருப்பவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள், மற்றவர்களுக்கு அனுமதி கிடையாது என்று திட்டவட்டமாக கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் அக்கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் இந்த நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. அவர் கேக் வெட்டி இந்த நிகழ்ச்சியை கொண்டாட இருக்கிறார். அதே போல அக்கட்சியினுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகளும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். காலையிலிருந்தே நிர்வாகிகள், அதாவது அனுமதி அட்டை வைத்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் இந்த பகுதிக்கு வர தொடங்கி இருக்கிறார்கள். அவர்களுடைய அனுமதி அட்டையை சோதித்த பின்பு அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் விஜய் இந்த நட்சத்திர விடுதிக்கு வந்தடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல அவர் வந்தடைந்த பின்பு இந்த நிகழ்ச்சியானது தொடங்க இருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு கட்சியுமே சமத்துவ பொங்கல், ரம்ஜான் விழா, கிறிஸ்துமஸ் விழா என்று கொண்டாடுவது வழக்கம். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை கிறிஸ்துமஸ் விழா அக்கட்சி ஆரம்பித்து முதன்முறையாக இந்த ஆண்டுதான் கொண்டாடுகிறது. இந்த நிகழ்ச்சியில் 1500 பேர் கலந்து கொள்கிறார்கள். அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் எல்லாம் வழங்கப்பட இருக்கிறது. ஒவ்வொரு கட்சியுமே அவர்களுடைய அந்த ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கிறார்கள் என்றால் அது தேர்தல் அரசியலை நோக்கி தான் இருக்கும். அந்த வகையில் தான் அடுத்த ஆண்டு தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்பாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இந்த சிறுபான்மை மக்கள் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்துவ மக்கள் பண்டிகையாக பார்க்கப்படக்கூடிய கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி இன்று நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள 1500 நபர்களுக்கு அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் வருகை தந்திருக்கிறார். இந்த ஏற்பாடுகள் எல்லாம் அவர் கவனித்து வருகிறார். உள்ளே செல்லக்கூடியவர்களுக்கு வாட்டர் பாட்டில் உள்ளிட்ட ஸ்நாக்ஸ் பையும் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அதை பெற்றுக்கொண்டு அவர்கள் உள்ளே செல்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி சரியாக 10:30 மணிக்கு தொடங்கும் என்று அக்கட்சியின் சார்பில் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விஜயை பொறுத்தவரை அந்த கட்சி நிகழ்ச்சியை பொறுத்தவரை ரோட் ஷோ உள்ளிட்டவை நடத்தியிருந்தார். தற்பொழுது அந்த கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகாக நடைபெறக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் கடும் கட்டுப்பாடோடு நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி, ஈரோடு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட இடத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அதே போல தற்பொழுது இந்த கிறிஸ்துமஸ் விழாவாக இருந்தாலும் சரி, கடும் கட்டுப்பாடுடன் அனுமதி யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் அனுமதிக்கப்படுவார்கள். மற்றவர்களுக்கு திட்டவட்டமாக அனுமதி கிடையாது என்று ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டது. அதன்படியே அந்த அனுமதி கொடுக்கப்பட்ட 1500 நபர்கள் மட்டுமே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கிறார்கள். மற்றவர்களுக்கு அனுமதி கிடையாது. விஜய் இன்னும் சற்று நேரத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தடைவார். வந்தடைந்த பின்பு நிகழ்ச்சிகள் தொடங்கும். நிகழ்ச்சி தொடங்கிய பிறகு அந்த 1500 நபர்களுக்கும் நலிவடைந்த அந்த ஏழைகளுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட இருக்கிறது. அவர்களோடு கேக் வெட்டி இந்த நிகழ்ச்சியை விஜய் கொண்டாட இருக்கிறார்.